நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமான குரு பகவானை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ நவகிரகங்கள்னு சொல்லி சொல்லும்போது பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், 7 கிரகங்களில் மிக ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு சுபத்தன்மை கொண்ட கிரகம் அப்படின்னா நம்முடைய குரு பகவான் தான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் தற்போது இந்த ஜூன் மாதத்தில் 2026 கடக ராசியை நோக்கி பயணிக்கிறார். ஒவ்வொரு வருடமும் அவர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை அதிசாரமாக முன்னோக்கி போவார், சில நேரங்களில் வக்ரமாக்கி பின்னோக்கி வருவார் அப்படிங்கிறது இயல்பு. ஆனால் ஒரு ராசியில் ஒரு வருடம் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த வருடம் மட்டும் என்ன விசேஷம், இந்த வருடம் மட்டும் ஏன் நம்ம குரு பயிற்சியை ரொம்ப அதிகமாக யோசிக்கும், அதிகமாக ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது குரு பகவான் எல்லா ராசிக்குள்ளேயும் நுழைவார், உண்மை. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் தனக்கு பிடிச்ச வீடு, தனக்கு மிகவும் பிடித்த வீடான கடக ராசிக்குள்ளே தான் உச்சம் பெற்ற வீட்டுக்குள்ளே போகிறது தான் இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பு. அதாவது ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து வர ஒரு வருடம். அப்போ கடகராசிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு முன்னாடி வந்த குரு பகவான் தற்போது உள்ளே வரப்போகிறார். அப்படிங்கும்போது இந்த உச்சம் பெற்ற குரு உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனி பகவான், ராகேது பகவான், இந்த 2 கிரகங்களுடைய பெயர்ச்சினாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வரும். சார் சனி பயிற்சி வருது சார், எதுவும் பிரச்சனை வந்துடுமா, ராகேது பயிற்சி வருதே ஏதாவது ப்ராப்ளங்களை சந்திப்போமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு பார்ப்போம். ஆனால் அந்த சுப கிரகமான குரு பகவான் மட்டும் பெயர்ச்சி ஆறான்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அப்பாடி செம, குரு வந்துட்டாரியா, நம்ம கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் நிறைய விஷயங்களில் மாற்றத்தை கொடுப்பார். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, குருவுடைய இருக்கும் இடத்துக்கு மதிப்பை விட, அதாவது ஸ்தான பலத்தை விட அவருக்கு பார்வை பலம் சூப்பராக இருக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் கடக ராசிக்குள்ளே அமர்ந்து கிட்டத்தட்ட தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக விருச்சக ராசியை பார்க்க, தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்க, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக மீன ராசியை, தன்னுடைய ராசியவே பார்க்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் அந்த ஸ்தானம் எத்தனாம் இடம், அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடமாக வருதோ அந்த இடங்கள் எல்லாமே வலிமை அடையும், ஒரு வெற்றி பெறக்கூடிய தன்மையில், ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் என்ன பண்ண போகிறாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு, இந்த துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதாவது குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வரார். அப்போ 10ஆம் இடத்துக்கு வந்தால் பதவி பறி போகுங்காங்களே, 10ஆம் இடம் பதவி பறி போகுமா அப்படிங்கிற கேள்வி ஃபஸ்ட்டு வச்சிங்க அப்படின்னா, 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை பார்க்க. 2ஆம் இடங்கிறது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் பொருளாதாரம் ஒரு இடத்துல செயல்படுதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன பண்ணணும், பதவி இருக்கணும், ஒரு வேலை இருக்கணும், ஒரு அங்கீகாரம் இருக்கணும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, 10ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடையும் ஆல்ரெடி பார்த்துறார். அப்போ எப்படி உங்களுக்கு பதவி பறிபோகும்? இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் வேலையில் கொஞ்சம் அதிகமாக அக்கறை காட்டணும். சொந்த தொழில் பண்ணுறீங்களா, யாரையும் நம்பி ஏமாறாமல் இருக்கணும். இதுதான் விஷயம். சுயமாக உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் செஞ்சால் மட்டும் போதுங்க, சூப்பராக வரப்போறீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொன்ன மாதிரி நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி போட்டால் அது பக்கத்தில் ப்ளஸ் போட்டு உங்களுடைய பேரை போடலாம், துலாம் ராசி அப்படின்னு போடலாம். அந்த அளவுக்கு நிறைய ஒரு நேர்மையாக இருக்கணும். ஒரு தவறுனா அதை எடுத்துக்காட்ட சுட்டி காட்டணுங்கிற தன்மையை இயல்பாகவே ரத்தத்தில் ஊறின மாதிரி உங்களுடைய லைஃப்பில் இருக்கும். ஆனால் இதுதான் உங்கள் லைஃப்பில் நிறையா பிரச்சனையும் கொடுக்கும். அந்த வளைவு சுழிவுன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. கரெக்டாக இருக்கணுங்க.
நீங்கள் கரெக்டாக இருங்க, நான் கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிறதா நீங்கள் எப்போவுமே இயல்பாக பேசுவீங்க. இதில் 20% துலாம் ராசி அன்பர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சுயநலமாக முடிவெடுப்பாங்க. ஆனால் 80% துலாம் ராசி அன்பர்கள் த பர்ஃபெக்ட் ஆஃப் குட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவீங்க. நான் கரெக்டாக இருக்கேன், அதை மட்டும் தான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிற தன்மையில் தான் செயல்படக்கூடிய உங்கள் லைஃப்பில் நிறைய அனுபவ பாடங்களை சனி பகவான் கொடுத்துட்டார். ஆனால் இப்போ குரு பகவானும் உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லாத சூழ்நிலையை, ஒரு குதூகலமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார் என்பது உண்மை. உங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறனால நீங்கள் இனிமே தான் பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடைகள் விலக போகுது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேங்க, குடும்பத்தோடு சேரணும்னு ஆசை இருக்குது, ஆனால் புரிதல் இல்லாமல் என்னுடைய மனைவி இல்லாது என்னுடைய கணவர் புரிஞ்சுக்கிறாமல் தனியாக போயிட்டார். ஸோ எனக்கு ஒரு ஏக்கம் இருக்குது, எப்படியா இருந்தாலும் என் குடும்பத்தோடு சேர்ந்துடணும்னு அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசி என்பவர்களுக்கு குடும்பத்துடன் சேர்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்பட போகுது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும்னு லட்சியம், நான் கட்டாயமாக எனக்கு சொந்தமாக ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், சொந்தமாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசிக்காரங்க உறுதியாக சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, சொந்தமாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அதில் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சார் நான் மேல் படிப்புக்காண்டி வெளிநாடு போகலான்னு நினைக்கேன், நான் ஒரு டிகிரி முடிச்சிட்டேன், டபுள் டிகிரி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அதில் நிறைய தடை வருது, ஸோ இது நிவர்த்தி ஆகுமானா கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். மேற்படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம்லாம் துலாம் ராசி என்பவர்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது கணக்கு. அதே போல் கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவிக்கிற துலாம் ராசி என்பவர்களுக்கு, நோய் நொடியினால் சிக்கி தவிக்கிற துலாம் ராசி என்பவர்களுக்கு அப்படியே சரியாக போகுது. கடன் பிரச்சனை வந்து மீண்டு வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்குது. வேலையில் இடமாற்றம் என்பது உறுதியாக கிரகங்கள் ரீதியாக ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த இடமாற்றம் உறுதியாக பதவி உயர்வுடன் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாற்றமாக இருக்கும். நீங்கள் எந்த வேலை செஞ்சால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிங்களோ, எந்த வேலையில் சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே போல் சொந்தமாக தொழில் நடத்துகிறாங்க, என்னுடைய வேலை ஆட்கள் என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறாங்க, இந்த வேலை ஆட்களை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது இப்போ ஒரு பெரிய சுமையாகவே இருக்குங்க, எப்போ எனக்கு என்னுடைய செயல்பாடுகளை புரிந்து கொண்டு வேலை ஆட்கள் கிடைப்பாங்க அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசி என்பவர்களாக உங்களுடைய லைஃப்பில் இந்த சமயம் குருவுடைய அற்புதமான பார்வை மூலமாக உங்களுக்கு நல்ல வேலை ஆட்கள், உண்மையான விசுவாசத்தை, உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு விசுவாசமான ஒரு வேலையாட்கள் கிடைப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம், உங்கள் மூலமாக அவங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் ரீதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் குரு பகவான் துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை.